ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். என்னோட முழு பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் கருணாசாகர். நான் வந்து 2023வது வருஷம் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 140க்கு 127 மார்க் எடுத்திருந்தேன். 2,00,000 பேர்கிட்ட எழுதின எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 260க்குள்ளே வந்திருந்தேன். உள்ளே வந்து என்னோட கொஞ்சம் மார்க் கம்மியானவங்களும் மேலே போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ரேங்க் வந்து 250க்கு உள்ளே இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி 127 மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். என்னோடய பேர் ராகுல் கருணாசாகர். என்னோடய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு. என்னோடய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 21/9/1997. நான் படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் 2019 படித்து முடித்தேன். என்னோடய ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ஃபேமிலி. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்து, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஃபஸ்ட்டு வந்து கடைசியாக நடந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டு, எந்தெந்த டாப்பிக்கில் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து படிக்கவே தொடங்குவேன். அப்படி பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு 3 வருஷ கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். 2019 எஸ்ஐ, 2022 எஸ்ஐ, 2018 ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். நான் வந்து 2022 பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்தேன். ஸோ அப்போ வந்து நான் எஸ்ஐக்கு ப்ரிப்பரே பண்ணல. ஸோ நான் வந்து 1 மார்க் வந்து கோட்டை விட்டேன். 59 பிசி கட் ஆஃபு. நான் 58 எடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்து வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நானே சர்ச் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எந்த கொஸ்டின் எந்த புக்கிலேருந்து கேட்காங்கன்னு தெரியாமல் நான் படிக்கவே மாட்டேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்படி எல்லா சோர்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் வந்து 140க்கு 130க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 2022 பார்த்திங்கன்னா நான் 1 மார்க்கில் விட்டுட்டேன். அதனால் இந்த டைம் வந்து யார் எவ்வளோ கட் ஆஃப் வச்சாலும் எனக்கு கவலையே இருக்கக்கூடாது, நான் வந்து டாப்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 130+ டார்கெட் வச்சேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்டரில் இருந்தேன். எனக்கு வருமா வராதான்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அந்த மாதிரி திங்கிங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹையான ஏம் வச்சேன். நம்மளோட ஏம் வந்து பெருசாக இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி உழைப்போம். அதுக்கேற்ற மாதிரி உழைச்சா தான் நமக்கான ரிசல்ட்டும் வருங்கிறது என்னோடய முழு நம்பிக்கை. கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு புக் சோர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு டெய்லி டைம் டேபிள் போட்டேன். சயின்ஸ்லேருந்து 30லேருந்து 35 கொஸ்டின் கேட்குறதுனால பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரை நான் சயின்ஸ் மட்டுமே படித்தேன். எனக்கு வந்து இந்த காலையில் எந்திரிச்சு படிக்கிறது பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே மொபைல் நமக்கு யூஸ் பண்ணணும்னு தோணாது, எங்கேயும் வெளியும் போகணும்னு தோணாது. ஏன்னா காலைல 5 மணிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் தோணும். கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எது அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வந்து நான் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரை படித்து முடிச்சிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 to 10 கிளம்பி லைப்ரரி போவேன். லைப்ரரியில் 10 மணிலேருந்து 6 மணி வரை இருப்பேன். ஸோ அந்த டைமும் நமக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. வீட்டிலே இருந்தால் தான் மொபைல் யூஸ் பண்ண தோணும், படம் பார்க்கணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்காக நான் வந்து லைப்ரரி போயிடுவேன். லைப்ரரியில் 10லேருந்து 1 மணி வரை பார்த்திங்கன்னா பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ் படிப்பேன். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிட்டிக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போர் அடித்த நேரத்தில் ஆப்டிடியூடு ஃபுல்லாக யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே இருப்பேன். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுவேன். டெஸ்ட்டுக்கான வந்து நிறைய சோர்ஸ் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எழுதும் பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் என்னென்ன புக்கெலாம் படித்தேன்னு பார்த்திங்கன்னா 6th to 10th வரை உள்ள ஸ்கூல் புக் வந்து அட்டை டு அட்டை படித்தேன். அதாவது தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் வந்து கிராமர் ஃபுல்லாக பார்த்தேன். அப்புறம் ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக படித்தேன், சயின்ஸு எல்லாமே. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 6th to 10th வரை உள்ள பாக்ஸில் இருக்கிறது கொண்டு எல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்முலாவும் அதே நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். டெய்லி இந்த ஃபார்முலாவும் அந்த பாக்ஸையும் கண்டிப்பாக எல்லாமே வாசிச்சிட்ருப்பேன். ஏன்னா 1 மார்க்கு கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணிட்டு எல்லாமே எழுதினேன்.
எந்த ஒரு அகாடமி புக்குமே படிக்கலை. ஏன்னா அகாடமி பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அகாடமி புக்கை படிக்கவே இல்லை. 2019 கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 11th 12th எக்கனாமிக்ஸு பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டினே தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதினேன். 6லேருந்து 12 வரை உள்ள பாக்ஸ் கொஸ்டினே ஒரு நோட்டு போட்டு ஃபுல்லாக எழுதி அதையும் டெய்லி படிச்சுட்டே இருப்பேன். என்னோடய சாய்ஸ், அதாவது என்னோடய எய்ம் வந்து 130+ எடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டேன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சிருந்தேன் குரூப் 2க்கு. அதனால் தமிழ் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து நிறைய கிராமர் வீடியோ பார்த்துருந்தேன். இங்கிலீஷ் வந்து எவ்வளோ தான் நான் கிராமர் வீடியோ பார்த்தாலும் நான் வீக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து மார்க் போனதுக்கு முக்கிய காரணமே இங்கிலீஷ் தான். 10க்கு வந்து 4 தப்பு. என்னதான் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட புக் சோர்ஸ். 127 மார்க் எடுத்தும் எனக்கு ஏன் எஸ்ஐ கிடைக்கலன்னா, நான் வந்து ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு இடத்துல ஒரு ஸ்டார் விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு காலத்தில் வந்து பிசி எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கலுக்கு போனேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் கயிறுக்கு ப்ராக்டிஸே பண்ணல. அப்போது வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோ இருந்துச்சு. நான் கயிறு ஏறது வந்து மேலே அசால்ட்டாக 3 நேரம் என்னை ஏற சொன்னால் கூட ஈஸியாக ஏறி இறங்கிடுவேன். கஷ்டமே படலை. ஆனால் எஸ்ஏ எக்ஸாம் எழுதி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டை நான் கவனிக்காமல் விட்டேன். அப்போ நான் வந்து 77 கிலோ இருந்தேன். அதனால் நான் வந்து கயிறு தான் நம்ம அசால்ட்டாக ஏறிடுவோம்னு சொல்லி நான் ஒரு நாள் கூட ப்ராக்டிஸே பண்ணல. நேராக அங்கே போய் தான் ஏறினேன். அப்போயே வந்து எனக்கு வீக் ஆகிட்டு ஒரு ஸ்டார் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. என்னோடய வெயிட்டை வந்து நான் கணக்கிடாமல் பழைய எண்ணத்துலேயே போயிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா லாங் ஜம்பில் டபுள் ஸ்டார், அப்புறம் ரன்னிங்கில் டபுள் ஸ்டார், 12 மார்க்கு. பிசியில் நான் வந்து முன்னாடி 15க்கு 15 போட்டிருந்தேன். அந்த அசால்ட்டாக நான் வந்து கயிறு ஏற போனதுனால விட்டுட்டேன். என்னைய மாதிரி யாரும் ஃபிசிக்கலில் நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக மட்டும் போயிடறாங்க. நீங்கள் ரன்னிங்கில் உசைன் போல்ட் மாதிரி இருந்தாலும் சரி, அசால்ட்டாக போயிடாதீங்க. அந்த எக்ஸாம்லேருந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கிறது வரைக்காது டெய்லி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கயிறு ஏறதுல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டெய்லியும் கயிறு ஏறி இறங்குங்க. இல்லை ஏறதுக்கான ப்ராக்டிஸாக எடுங்க. இது வந்து என்னோடய பெஸ்ட்டு சஜஷன். ஃபிசிக்கலில் வந்து 12 மார்க் போட்டும் நான் வந்து இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கு வந்து சென்னைக்கு போயிருந்தேன். நான் போட்ட ஒரு தப்பு என்னென்னா, ஹாபி வந்து கிரிக்கெட் போட்டிருந்தேன். கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப டீப்பாக கொஸ்டின் கேட்டாங்களா இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரில. ஷேடோ கிரிக்கெட்னா என்னென்னு கேட்டாங்க. ஷேடோ கிரிக்கெட்னால் நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஷேடோ கிரிக்கெட். அது வந்து எனக்கு சொல்ல தெரில. இங்கே வந்து நெட்டில் தான் பார்த்தேன். அப்புறம் வந்து வேர்ல்டு கப் இந்தியா அப்போ வந்து தோற்றுருந்து 2023ல் இந்தியா ஏன் தோற்றுச்சு அப்படின்னு துருவி கேள்வி கேட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். மார்க் வந்து 7.25 போட்டிருந்தாங்க. கடைசியில் 0.75ல் எனக்கு வந்து எஸ்ஏ கிடைக்காம போயிடுச்சு. என்னோடய சஜஷன் என்ன, நீங்கள் வந்து எதாவது ஹாபி போட்டிருந்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு போங்க, ஒரு பாயிண்ட் விடாமல். இல்லைனா ஹாபியில் வந்து கேம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குக்கிங் போட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க. இல்லை நான் வந்து என்னோடய சஜஷனாக தான் சொல்கிறேன், உங்கள் விருப்பம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும். எஸ்ஏ எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கிறவங்க மெஜாரிட்டி வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக தான் இருப்பாங்க. நானும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். அதனால் என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, குரூப் 4க்கு படிங்க. எஸ்ஏ வந்து உங்களை தானாக தேடி வரும். இது வந்து என்னோடய பெஸ்ட்டு சஜஷனாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100க்கு 40 மார்க் எடுத்தால் பாஸு, அதில் ஃபெயில் ஆனவங்க கூட இருக்காங்க. ஏன்னு சொல்ல வரேன்னா, தமிழில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. தமிழில் வந்து இங்கே 10 மார்க் இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை யூடியூப் சேனலில் போட்டாங்களோ அதெல்லாம் உட்காந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. என்னோடய சஜஷன், நான் படித்த மெத்தடு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து எப்படி படித்தேங்கிறத எல்லாமே உண்மையை சொல்லிட்டேன், எந்த ஒரு பொய்யும் சொல்லலை. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும்.